ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் வாட்டர் மில்லன் திவாகர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் கவின் அவர்களை பற்றியும், அதாவது ஆணவ கொலை பண்ண கவின் அவர்கள் சுர்ஜித் பற்றி அவர்கள் பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் கண்ணில் தட்டுப்பட்டால் போதும் அடித்து கொன்றலாம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி பதில் அவர் சொல்லியிருக்காரு. தன்னால் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருந்தார். அடிப்பட்டத்திலிருந்து, அதாவது சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நட்டிச்சு ஒரு ஹீரோவோ அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வந்தவர். ஸோ இவங்க எல்லாத்தையும் நடிகர் சூர்யா அவர்கள் அதாவது அட்லி இவங்க எல்லாத்தையும் பற்றி பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோக்கு எவ்வளோ சீப்பாக பேசணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீப்பாக பேசி நான் தான் நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டரை இருக்கிறது இப்படி தான் இருக்கு, எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது இவர் இப்படி பேசி ஒன்றுமே திறமையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் இவருக்கு இவரே இந்த மாதிரி பேசிட்டு டெவலப் ஆகிட்டார். இது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலிமா ஒருத்தனுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒருத்தனை மேலே கொண்டு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு சில கோபங்கள் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ திவாகர் கொடுத்துருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த தொகுப்பாளர் ரீசெண்டாக ஆணவ கொலை நடந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க கவின் அவர்கள் சுஜித் அப்படிங்கிற பையன் பார்த்தீங்கன்னா வெட்டி கொண்டிருக்காங்க. இது பற்றி அந்த சுஜித் பையன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சுஜித் இந்த பையன் நானும் அவரும் ஒரே ஜாதி தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஒரே ஜாதி தான் அப்படிங்கிறனால அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கெல்லாம் வாழ்க்கை இருக்குது, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க, ஏன்னா அவனும் வலசு பையன் தானே அப்படிங்கிற மாதிரி திவாகர் சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது எவ்வளோ கோவம் வரும் கண்டிப்பாக சொல்லுங்க. அப்போது ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேசியிருக்காராமா. அது மட்டும் இல்லாமல் அந்த கவின் அப்படிங்கிற அந்த பையன் அவனோட ஜாதியிலேயே பார்த்து அந்த ஜாதி பொண்ணை லவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பையன் இறந்துருக்க மாட்டான்ல, எதுக்கு தேவையில்லாமல் இந்த பையன் இந்த பெரிய ஜாதியை பார்த்து அந்த பொண்ணை பார்த்து அவள் லவ் பண்ணா, அதனால தான் அந்த பையனை அந்த சுஜித் அப்படிங்கிற பையன் வெட்டிட்டான். அவன் பார்த்தீங்கன்னா நானும் சுஜித் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஜாதி தான் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வெளியே வந்தால் போதுன்னு நான் பார்த்துட்ருக்காங்க. அதாவது எந்த ஒரு தகுதியும் இல்லாமல், எந்த ஒரு திறமையும் இல்லாமல், சும்மா ஒரு கஜினி படத்துலேருந்து வந்த ஒரு சீனை வச்சுட்டு நான் தான் பெரிய நடிகன் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவங்கள இன்டர்வியூ கொடுத்து ஒரு காமெடின்னு ஆனவனை எல்லாரையும் தரக்குறைவாக பேசி இப்போ பார்த்தீங்கன்னா நான் தான் ஜாதி வெறி பிடிச்சவன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க இப்போ வளர்ந்துருக்கான். அப்படின்னா கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. கண்டிப்பாக நம்ம விளையாட்டாக பண்ண விஷயம் இவருக்கு இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இவரை பார்த்தா தெரியுது. யாருமே எத்தனையோ பேர் யூடியூப்பில் உசுரை கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பெண்கள் குழந்தைகள் முழுக்கொண்டு பார்த்தீங்கன்னா இவரை விட பல மடங்கு நல்லா நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள விடாவா இவரெல்லாம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறதுக்கு தெரியுது. பப்பளி பழம் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இவர் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு இப்போ கடைசியாக கவின் அவர்கள் கொன்னது சுஜித்துக்கும் வயசு இருக்குது, ஏன் அந்த வெட்டின பையனுக்கு மட்டும் வாழ்க்கை இல்லையா? அந்த பையன் ஐடியில் நல்ல ஒரு ஜாப்பில் நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்த ஒரு பையனை சம்மந்தமே இல்லாமல் ஜாதி அப்படின்னு சொல்லி வெட்டியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஆதரவு வேறு கொடுக்குறீங்க. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுதுமா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் ஸ்டேஷனில் விட்டு, அதாவது வெளியே வரக்கூடாது, சித்திரவதை பண்ணி வெளுத்து வாங்கிடணும் அடியில் அப்படிங்கிற அளவுக்கு எனக்குலாம் தோணுது. இனிமேல் இதுக்கப்புறம் திவாகர்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏதாவது இன்டர்வியூ எடுத்தால் கூட அந்த இன்டர்வியூவில் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடித்தாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி சில நடிகரில் தரக்குறைவாக பேசுனாலேயே ஒரு சில யூடியூபர்ஸ் தொகுப்பாளர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அந்த ஆளை பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பேசுனதுக்கப்புறமா நம்மளால் அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. இனி அவரை பார்த்தா அடிதான் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி வெறியினை பிடிச்சி இந்த அளவுக்கு இவருக்கானா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாட்டர் மில்லன் திவாகர் பார்த்தீங்கன்னா
அந்த சுஜித் அப்படிங்கிற அந்த கொலைகார பையனை வந்து நானும் அவங்களாம் ஒரே ஜாதி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.